வணக்கம், நான் வேல்முருகன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்டிஐ ஆக்டில் முக்கியமான செக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆர்டிஐ ஆக்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான செக்ஷன்ஸை மட்டும் நம்ம பார்ப்போம். செக்ஷன் 2F இன்ஃபர்மேஷன் மீன்ஸ் any material in any form including records, documents, memos, emails, opinions, advices, press releases, circulars, orders, logbooks, contracts, reports, papers, samples, models, data material held in any electric form and information relating to any private body which can be accessed by a public authority under any other law for the time being in force. நீங்கள் கேட்கக்கூடிய தகவல் ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, மீன்ஸ் எனி மெட்டீரியல் இன் எனி ஃபார்ம், எந்த ஒரு மெட்டீரியல் எந்த ஒரு வடிவத்தில் இருந்தாலும் அது வருது. இன்க்ளூட் அது உள்ளடக்கமாகுது. ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்கல்ல, ரெக்கார்ட் புக்ஸ், அவங்க அட்டண்டன்ஸு, இந்த மாதிரியான ரெக்கார்ட் பதிவுகள், டாக்குமெண்ட்ஸ், கோப்புகள், அப்புறம் மெமோஸு, இமெயில்ஸ், அவங்க ஆஃபீஸுக்கு அஃபிஷியல் மெயில் யூஸ் பண்ணுறாங்கல்ல, கலெக்ட்ரேட்டில், தாலுக்காவில், ஒரு சிஎம் செல்லு, இந்த மாதிரி இமெயில்ஸு, ஒப்பீனியன்ஸ், அவங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கூட இந்த இன்ஃபர்மேஷன்றதுக்குள்ளே வரும். அவங்க ஒப்பீனியன் கிடையாது, அந்த அஃபிஷியல் டைட்டிலோட ஒப்பீனியன். இப்போ ஒரு கலெக்டர் இருக்கார், நான் கேட்குறேன், உதாரணத்துக்கு இப்போ நம்ம நாட்டினுடைய இப்போ இந்த ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து கேட்கலாம். இப்போது சமீபத்தில் ஒரு நடந்த விஷயம் அப்படின்னா, காஷ்மீரில் 370 ரத்து பண்ணினதை பற்றி அது சட்டப்படி சரியாக வருமா அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா நம்ம இப்போ பஞ்சாபில் இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சுல்ல, அதை பற்றி கேட்கலாம். EIA என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டை பற்றி கேட்கலாம். ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நம்ம கேட்குறோம். இல்லை நீங்கள் ஃபார்ம் பில் கொண்டு வந்தாங்களே, ஸோ அதை பற்றி கேட்கலாம். இல்லைன்னா இந்த நம்ம ராமேஸ்வரம், எங்கள் ஊர் பக்கத்தில் கச்சத்தீவை இந்திரா காந்தி மேடம் முன்னாள் பிரதமர், அவங்க ஒரு கிஃப்ட்டு கொடுக்குற மாதிரி இந்தியாவிலேருந்து ஒரு லேண்டை யாருக்கும் தூக்கி கொடுக்க முடியாது. இப்போ நான் பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சரி சவுத் இந்தியாவை நீங்கள் எடுத்துக்கோங்க, நார்த் இந்தியாவை 4 பிச்சு நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு 4 ஆளுக்கு தூக்கி கொடுக்க முடியாது. ஏன்னா இது ஏன் அப்பா வீட்டு சொத்துன்னு நான் சொன்னாலும் அது ஒரு பொது சொத்து. இப்போ கச்சத்தீவு அப்படின்றது நார்த் இந்தியாவுக்கு சொந்தமானது கிடையாது. கச்சத்தீவுங்கிறது எங்கள் ராமேஸ்வரம், எங்கள் சிவகங்கை, நாங்கள் சிவகங்கை, ராமேஸ்வரம், புதுக்கோட்டை, இதெல்லாம் ஒரே சமஸ்தானமாக இருந்தது. எங்கள்லேருந்து பிரிஞ்சு நாங்கள் அதை 3 மாவட்டமாக பிரிஞ்சிருந்தாலும் அதோடைய அடிப்படை வரலாறுங்கிறது எங்களுக்கு உரிமை இருக்குது. எங்களுடைய ஒரு லேண்டு, அதை ஏதோ போகிற போக்கில் தூக்கி கொடுக்குறதுங்கிறது எப்படின்னா, நாளைக்கு நான் ஒரு பேச்சுக்கு பிரைம் மினிஸ்டர் ஆயிடுறேன், எனக்கு சும்மா தோணுது காஷ்மீரை லிபரேட் பண்ணி நீங்கள் ஒரு தனி நாடு வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொன்னால் சரியாக வருமா? வராது. ஏன்னா காஷ்மீர் இந்தியாவோட இருக்கிறது தான் காஷ்மீர் மக்களுக்கே நன்மை. அதை அவங்களுக்கு புரிய வச்சு அவங்கள இந்தியாவோட வச்சுக்கிறதுக்கு தான் நான் ஆசைப்படுவேன். நாளைக்கு பாகிஸ்தானே வந்தாலும் நான் அதை பாகிஸ்தானை அப்படியே அரவணைச்சு இந்தியாவோட எடுத்துக்க தான் ஆசைப்படுவேன். பங்களாதேஷ் நாளைக்கு வருதுன்னா, நேபாள் வருதுன்னா நான் இந்தியாவோட சேர்த்துக்க தான் ஆசைப்படுவேன். எந்த முட்டாளாவது இருக்கிற நாட்டை கூறு போட்டு விற்பானா ஒரு கிஃப்டா? அவன் என்ன அப்படி பெனிஃபிட்டை கொடுத்தாலும் நம்ம ஒரு நாட்டோட ஒரு பகுதியை விட்டு கொடுக்கலாமா? அது எவ்வளோ பெரிய தப்பு. அந்த செஞ்ச தப்புக்கான விலையை இன்றைக்கி யார் அனுபவிக்கிறா? நார்த் இந்தியன்ஸ் அனுபவிக்கிறாங்களா? இல்லை, அந்த லோக்கலில் இருக்கிற நாங்கள் தான், இந்த மக்கள் தான் அனுபவிப்பாங்க. ஸோ ஒரு சின்ன ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஒப்பீனியன், அட்வைஸ், அதை கூட நம்ம ஆர்டிஐயில் கேட்கலாம்.
ஸோ அது இதெல்லாம் உள்ளடக்குது. ஸோ ஒரு ஒரு அஃபிஷியல் டைட்டில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அப்படின்னு இருக்காங்களா, இல்லை ஒரு தாசில்தார் அப்படின்னு இருக்காங்களா, அது ஒரு அஃபிஷியல் டைட்டில். அதை வந்து ஜஸ்ட் லைக் தட் இது வந்து ஒரு வேலைன்னு அவங்க நினைக்கக்கூடாது. இது வந்து ஒரு அரசாங்கத்தின் ஒரு பதவி, அப்படி தான் அவங்க பார்க்கணும். இது மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், ஒரு பட்டா ட்ரான்ஸ்ஃபரு இது எப்படி நடக்குது, ஸோ இதை பற்றின உங்கள் ஒப்பீனியன் என்ன? இப்போ நான் வந்து ஒரு அரசு புறம்போக்கு நிலத்துக்கு பட்டா கேட்குறேன், அதனுடைய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம கேட்குறோம், இந்த தகவலை கேட்குறோம். அதனுடைய அட்வைசஸ், ஒப்பீனியன்ஸ், நீங்கள் வந்து ஒப்பீனியன் இந்த மாதிரி ப்ரொசீஜர் இருக்குது, ஆனால் இதை இப்படி செய்யுங்க அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுக்கலாம், ஒப்பீனியன் கொடுக்கலாம். அதை சான்றாவணமாக தரணும், அதான் சட்டம். ப்ரெஸ் ரிலீஸு, இந்த மாதிரி நீங்கள் இத்தனாம் தேதி சில என்கவுண்டர் கேசஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுப்பாங்க. ஒரு சிலை கடத்தல் கேஸுக்கு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அஃபிஷியல் டைட்டிலில் இருக்கக்கூடியவங்க ப்ரெஸ் ரிலீஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷனும் இதுக்குள்ளே அடக்கம். சர்க்குலர்ஸ், இப்போ நம்ம சொன்னோம் ஏற்கனவே, அரசாணை 73/99, நிறையா அரசாணைகள், எந்த ஒரு அரசு சின்ன சின்ன நடைமுறைகள், அரசு உத்தரவுகள் எல்லாமே சர்க்குலர்ஸ் வரும். அந்த சர்க்குலர்ஸ் கூட ஒரு இன்ஃபர்மேஷன் தான். உத்தரவுகள், நான் சொன்ன மாதிரி ஜிஓ ஆர்டர்ஸு, லாக் புக்கு, உள்ளே வெளியே வர்றதெல்லாம் நோட் பண்ணி வைக்கிறாங்கல்ல, இன் அவுட்டு, அந்த லாக் புக்கு, அரசாங்கம் வந்து யாருக்காவது கொடுத்த கான்ட்ராக்ட்ஸோடைய அந்த டீட்டெயில்ஸு, ரிப்போர்ட்ஸு, அவங்கக்கிட்ட ஏதாவது ரிப்போர்ட்ஸ் தயார் பண்ணியிருப்பாங்க. ஒரு பட்டா ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னாலோ, பட்டா கொடுக்கணும் அப்படின்னாலோ, இல்லை ஒரு விஷயம், ஒரு டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்னாலோ, காலந்தாழ்த்தியே பதிவு செய்யப்படாத இறப்பை பதிவு செய்கிறதுக்கு விசாரணையெல்லாம் நடத்துவாங்க. விஓஓ நடத்துவாங்க, ஆர்ஐ நடத்துவாங்க, தாசில்தார் நடத்துவாங்க, நிறைய விசாரணைகள் நடத்துவாங்க. விசாரணை நடத்தி அவங்க ஒரு அறிக்கை கொடுக்கணும். அந்த அறிக்கை வந்து ரிப்போர்ட்ஸ் கொடுத்தா தான் அதை வச்சு தான் அவங்க சில டிசிஷன் எடுப்பாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்ஸை கூட நம்ம இதில் கேட்கலாம். ஆர்டிஐயில் பேப்பர்ஸ், உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேப்பர் இருக்குது, அந்த பேப்பர்ஸை கூட கேட்கலாம். பாருங்கள், எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகுதுன்னு, ஒரு பேப்பர்ஸ் கூட இன்ஃபர்மேஷன் தான், அது என்னன்னு குறிப்பிடலை. ஸோ பேப்பர்ஸ் கூட இன்ஃபர்மேஷன் தான். சாம்பிள்ஸு, ஏதாவது ஒரு விஷயத்தோட சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஒரு போலீஸ் வந்து எவிடன்சஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணிப்பாங்க, விஜிலன்ஸில் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஏதாவது ஒரு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், எந்த மாதிரியான ஒரு அரசு அலுவலகமும் இதுக்குள்ளே வரும்ல, அந்த மாதிரியான நம்ம அதை கேட்குற அளவுக்கு நம்ம ஒன்றும், நமக்கு தேவைப்படுறவங்க கேட்டுக்கோங்க. சொல்கிறேன், மாடல்ஸ், ஏதாவது ஒரு விஷயத்தோடைய சாம்பிள்ஸ் அண்ட் மாடல்ஸ்னு சொல்லுவாங்க, மாதிரிகள். டேட்டா மெட்டீரியல், பாருங்கள், பேப்பர்ஸில் ஆரம்பித்து டேட்டா மெட்டீரியல் ஹெல்டு இன் எனி எலக்ட்ரிக் ஃபார்ம் அண்டு இன்ஃபர்மேஷன் ரிலேட்டிங் டு எனி ப்ரைவேட் பாடி. அதாவது இந்த மாதிரி டேட்டா மெட்டீரியலையும் வந்துட்டு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ரிலேட்டிங் டு எனி ப்ரைவேட் பாடி, ஏதாவது ஒரு ப்ரைவேட்டான ஒரு ஆர்கனைசேஷன் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனாக இருந்தால் கூட, விச் கேன் பி ஆக்சஸ்டு பை எ பப்ளிக் அத்தாரிட்டி அண்டர் எனி அதர் லா ஃபார் த டைம் பீயிங் இன் ஃபோர்ஸ். சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு பொது தகவல் அலுவலர் ப்ரைவேட் பாடிகிட்ட இருக்கக்கூடிய தகவல்களை கூட ஆக்சஸ் பண்ணுறதுக்கான அன்னைக்கு நாளுக்கு நம்ம நாட்டு சட்டப்படி என்னென்னலாம் வழிவகை இருக்கோ எல்லாத்தையும் பயன்படுத்தி ஒரு ப்ரைவேட் பாடிகிட்ட இருந்து கூட தகவல்களை பெற முடியக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு வந்து தரணும் அப்படிங்கிறத சொல்லுது 2F. பாருங்கள், 2Hன்னு ஒன்று இருக்குது. அது என்ன சொல்லுதுன்னா, பப்ளிக் அத்தாரிட்டி மீன்ஸ் எனி அத்தாரிட்டி ஆர் பாடி ஆர் இன்ஸ்டிடியூஷன் ஆர் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னு இருக்குது, எஸ்டாப்ளிஷ்ட் ஆர் கான்ஸ்டிடியூட்டட் பை ஆர் அண்டர் த கான்ஸ்டிடியூஷன் பை எனி அதர் லா மேடு பை பார்லிமெண்ட் பை எனி அதர் லா மேடு பை ஸ்டேட் legislature by notification issued or order made by the appropriate government. It also includes any body owned, controlled or substantial financed non-government organization substantially financed directly or indirectly by funds provided by the appropriate government. பாருங்கள், நம்ம சாதாரண தாலுகா ஆஃபீஸு, ஒரு
கலெக்டர் ஆஃபீஸ்னு இல்லை, நீங்கள் கான்ஸ்டியூஷனில் உள்ள வர ஐசிஏஐன்னு ஒன்று இருக்குது, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா, காஸ்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா, கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப்பு, அந்த இது கூட நீங்கள் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் சில சின்ன 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 பார்லிமெண்ட்டில் பண்ணி கொண்டு வர ஆர்கனைசேஷன்லாம் இருக்குது. பிசிசி சாரி என்னென்னலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு கிரிக்கெட்டுக்கு என்னமோ சொல்லுவாங்களே, அது என்ன, எனக்கு கிரிக்கெட் நான் பார்க்க மாட்டேன், எனக்கு தெரியல. ஐபிசி என்னமோ சொல்லுவாங்க, இந்தியன் கிரிக்கெட் கவுன்சில், ஐசிசின்னு நினைக்கிறேன். அது கூட இதில் வரும். அதாவது நீங்கள் கவர்மெண்ட்டோட பார்லிமெண்ட்டில் பண்ணி வர்றது, ஸ்டேட்டில் கொண்டாந்த ஒரு லா மூலமாக வர்றது, அந்த மாதிரி கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வர்றது, ஒரு ஆர்டர்ஸ் மூலமாக உருவாகிறது, கான்ஸ்டியூஷன் மூலமாக உருவாகிறது, இல்லை கவர்மெண்ட்டோட டைரக்ட்லி நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுது, பை ஓன்டு கண்ட்ரோல்டு ஆர் சப்ஸ்டான்ஷியலி ஃபைனான்ஸ்டுன்னு சொல்லுது. அந்த அளவில் இருந்தால் கூட நான் நேரடியாகவோ இன்டைரக்ட்லியோ பை ஃபண்டு ப்ரொவைடட் பண்ணியிருந்தா கூட அது கூட இதில் வருமா, அது கூட பப்ளிக் அத்தாரிட்டிங்கிறதுக்குள்ளே வருதான். பாருங்கள் எவ்வளோ பெரிய டெஃபினேஷனு, எவ்வளோ வைட் ஏரியா. ஸோ இது வந்து செக்ஷன் 2H. ஓகே, அடுத்து செக்ஷன் 2I ரெக்கார்ட்ஸ் இன்க்ளூட்ஸ் அப்படின்னு வருது. ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் கேட்கலாம் இன்ஃபர்மேஷன் அண்ட் ரெக்கார்ட்ஸ்னு சிம்பிளாக சொல்லலாம். அதில் எவ்வளோ வருது பாருங்கள். இன்ஃபர்மேஷன்லேயே உங்களுக்கு டேட்டா மெட்டீரியல்னு கொடுத்துட்டாங்க, இன்னும் எனி எலக்ட்ரிக் ஃபார்ம்னு கொடுத்துட்டாங்க. ஆனாலும் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க பாருங்கள். 2Iயில் ரெக்கார்ட்ஸ் இன்க்ளூட்ஸ் எனி டாக்குமெண்ட்ஸ், மேனுஸ்கிரிப்ட் அண்ட் ஃபைல், எனி மைக்ரோஃபிலிம், மைக்ரோஃபிச்சி அண்டு facsimile copy of a document, any reproduction of images and images embodied in such microfilm, whether enlarged or not, and any other material produced by a computer or any other device அப்படின்னு வருது. எவ்வளோ வைடாக சொல்கிறாங்க பாருங்கள். எனி டாக்குமெண்ட், மேனுஸ்கிரிப்ட், ஃபைலு, மைக்ரோஃபிலிமு, மைக்ரோஃபிச்சி, ஃபெசிமல் காப்பி ஆஃப் ஏ டாக்குமெண்ட், எனி ரீப்ரொடக்ஷன் ஆஃப் இமேஜ் ஆர் இமேஜ் எம்பாடிடு இன் சச் மைக்ரோஃபிலிம், ஒரு மைக்ரோஃபிலிம்குள்ளே இருக்கக்கூடிய இமேஜ் உட்பட பாருங்கள். எனி அதர் மெட்டீரியல் ப்ரொடியூஸ்டு பை எ கம்ப்யூட்டர் ஆர் எனி அதர் டிவைஸ், உங்களுக்கு கம்ப்யூட்டர் அல்லது கம்ப்யூட்டர் தவிர்த்த மற்ற டிவைசஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு மெட்டீரியல் மாதிரி இப்படிலாம் சொல்கிறாங்க பாருங்கள். இவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குது, இவ்வளவும் இன்ஃபர்மேஷனுக்குள்ளே ரெக்கார்ட்ஸ்குள்ளே வருது. அடுத்து செக்ஷன் 2J. நான் ஏற்கனவே இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு 76 கீழே சொல்லியிருப்பேன். அதில் என்ன சொல்லியிருப்பாங்க, விச் கேன் பி, அதில் எப்படி சொல்ல, ஆய்வு செய்கிற, இன்ஸ்பெக்ட் பை எனி ஒன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும், ஒரு வாக்கியம் இருக்கும். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திய சாட்சிய சட்டப்படியே நீங்கள் வந்து ஆவணங்களை ஆய்வு செய்கிறதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்குது அப்படின்றது சட்டத்தில் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், இங்கேயே உங்களுக்கு அது உறுதி செய்யப்பட்டுருச்சுன்னு சொல்கிறேன். செக்ஷன் 2Jல ரைட் டு இன்ஃபர்மேஷன் மீன்ஸ் த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்சசபிள் அண்டர் திஸ் ஆக்ட் விச் இஸ் ஹெல்டு பை ஆர் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் எனி பப்ளிக் அத்தாரிட்டி அண்ட் இன்க்ளூட்ஸ் த ரைட் டு இன்ஸ்பெக்ட் ஆஃப் ஒர்க், டாக்குமெண்ட்ஸ், ரெக்கார்ட்ஸ். அந்த ரெக்கார்ட்ஸ்னு சொல்கிறாங்கல்ல, அது மேலே இருக்கிற ரெக்கார்ட்ஸையும் குறிக்கும், நோட் பண்ணிக்கோங்க. 2Jல ரைட் டு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்கல்ல, அந்த இன்ஃபர்மேஷன்ற வார்த்தை மேலே சொன்ன இன்ஃபர்மேஷனை குறிக்கும். அதில் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் ஒர்க், அவங்க வேலையை வந்து, அதுக்கு தமிழில் அர்த்தம் என்னென்னா, அவர்கள் செஞ்ச பணியை ஆய்வு செய்தல் அப்படின்னு வரும். அவர்கள் செஞ்ச பணி, அவர்கள்ட்ட இருக்க ஆவணங்கள், பதிவுகள் ஆகியவற்றை ஆய்வு செய்தல். நீங்கள் போய் ஆய்வு செய்யலாம். ஒரு ரெவென்யூ இன்ஸ்பெக்டர்னு இருக்குன்னா அவர் இன்ஸ்பெக்ட் பண்ணணும், அதுதான் அவர் வேலை. இன்ஸ்பெக்டர் அப்படின்னு காவல்துறையில் இருக்குது, சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு இருக்குன்னா அவர் இன்ஸ்பெக்ட் பண்ணணும், அதுதான் அவர் வேலை. கண்காணிப்பாளர்னு நினைக்கிறேன், இல்லை ஆய்வாளர், வருவாய் ஆய்வாளர், அது உதவி சார்பு ஆய்வாளர், அந்த மாதிரி நீங்கள் ஆய்வு செய்யணும். ஆய்வு செய்யலாம், ரிசர்ச் பண்ணலாம். அதில் அந்த அளவுக்கு உங்களுக்கு பவர்ஸ் இருக்குது. டேக்கிங் நோட்ஸ்,
நீங்கள் அந்த ஆய்வு செஞ்சு டேக்கிங் நோட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஆர் சர்டிஃபைடு காப்பீஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ஆர் ரெக்கார்ட்ஸ். டேக்கிங் நோட்ஸ், அதில் நோட்ஸ் எடுத்துக்கலாம், அதுலேருந்து சில விஷயத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆர் சர்டிஃபைடு காப்பீஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ஆர் ரெக்கார்ட்ஸ். இந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் ரெக்கார்ட்ஸ்னு சொன்னல, இதோட நீங்கள் சர்டிஃபைடு காப்பீஸாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம். டேக்கிங் சர்டிஃபைடு சாம்பிள்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ். நீங்கள் வேறு சாம்பிள்ஸு அந்த மாதிரி மெட்டீரியல்ஸுக்கு கூட நீங்கள் சர்டிஃபைடு சாம்பிள் மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கலாம். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆப்டெய்னிங் இன்ஃபர்மேஷன் இன் த ஃபார்ம் ஆஃப் டெஸ்கேட்டீஸ். அந்த டிஸ்க்கு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி டிஸ்க்கு, அந்த மாதிரி விஷயங்கள். ஃப்ளாப்பீஸ், டேப்ஸ், வீடியோ கேசட்ஸ் ஆர் இன் எனி அதர் எலக்ட்ரானிக் mode or through printout where such information is stored in a computer or in any other device. எவ்வளோ டீப்பான ஒரு விளக்கம் பாருங்கள். உங்களுக்கு ஃப்ளாப்பீஸ், டிஸ்க்கு, டேப்பு. இப்போல்லாம் டேப்பு யார் யூஸ் பண்ணுறாங்க? வீடியோ கேசட்டு. அப்போ பாருங்கள், வீடியோ கேசட்டு கூட உங்களுக்கு சொல்லணும். ஆர் இன் எனி அதர் எலக்ட்ரானிக் மோடு ஆர் த்ரூ அவுட் பிரிண்ட் அவுட் கூட உங்களுக்கு வாங்கிக்கலான்றாங்க. இவ்வளோ பெரிய ஒரு சுதந்திரமான விஷயம் உங்களுக்கு இருக்குது செக்ஷன் 2Jல. இது வந்து நான் எவ்வளோ நிறையா இருக்குது. இன்னும் இது வந்து சும்மா ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான். இன்னும் நிறையா உரிமைகள் இருக்குது. நிறையா பேர் சொல்லுவாங்க, 3ஆம் நபர் தகவல்லாம் நாங்கள் தர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாதுங்கிறதுக்கு இதோ ஒரு சாட்சி. செக்ஷன் 2N, தேர்ட் பார்ட்டி மீன்ஸ் எ பர்சன் other than the citizen making a request for information and includes a public authority. அதாவது ஃபஸ்ட்டு சிட்டிசன் மேக்கிங் எ ரிக்வெஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்டு இன்க்ளூட்ஸ் எ பப்ளிக் அத்தாரிட்டி. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செக்ஷன் 2N ஆஃப் த Right to Information Act 2005 defines third party as third party means a person other than the citizen making a request for the information and includes a public authority. Let me explain this as below. First party அப்படிங்கிறது information seeker or applicant. செகண்ட் பார்ட்டி அப்படிங்கிறது பப்ளிக் அத்தாரிட்டி டு ஹூம் ஆர்டிஏ அப்ளிகேஷன் இஸ் சப்மிட்டட். நீங்கள் ஆர்டிஏ எந்த பொது தகவல் அலுவலர்கிட்ட கொடுத்தீங்களோ அவர் தான் செகண்ட் பார்ட்டி. தேர்ட் பார்ட்டி எனி இண்டிவிஜுவல், ஃபர்மு, அனதர் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், என்ஜிஓஸ் எக்ஸட்ரா அதர் தென் ஃபஸ்ட் பார்ட்டி அண்ட் செகண்ட் பார்ட்டி. உங்களையும் அந்த பொது தகவல் அலுவலரையும் சம்மந்தப்பட்ட ரெண்டு பேரையும் தவிர்த்துவிட்டு இந்த உலகத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடியே சில்லற மற்ற எவ்வளோ பேர் இருக்காங்களோ 50 பேருமே தேர்ட் பார்ட்டி தான். புரிஞ்சுதா? அந்த 2 பேர், இந்த ஜீவன்கள், இந்தியாவில் வாழும் 2 ஜீவன்கள். ஒன்று நம்ம யார் இப்போது பப்ளிக் அத்தாரிட்டி போடுறோமோ அந்த பப்ளிக் அத்தாரிட்டியும், அந்த பப்ளிக் அத்தாரிட்டிக்கு அப்ளிகேஷன் போடுற நம்ம 2 பேர் மட்டும்தான். தவிர்த்துட்டு மித்த இருக்கிற எல்லாருமே தேர்ட் பார்ட்டி அப்படிங்கிறது தான் சொல்லுது. அப்போ 3ஆம் நம்பர் தகவல் நான் தரமாட்டேன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறது? இது எப்படிப்பட்ட கொடுமை? 3ஆம் நபர் தகவல் அப்படின்றது ஒன்றும் கிடையவே கிடையாது. எல்லாமே முக்கியமான தகவல் தான். அதில் 3ஆம் நபர், 4ஆம் நபர், 5ஆம் நபர் அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. யாராக இருந்தாலும் நம்ம மனுதாரர், அப்புறம் பொது தகவல் அலுவலர், தகவல் வழங்கக்கூடிய அதிகாரி, அவரை 2 பேரத்தை தவிர இருக்கக்கூடிய மற்ற எல்லாருமே தேர்ட் பார்ட்டின்னு சொல்லிட்டாங்க. ஆக்டில் இருக்குது, சட்டத்தில் இருக்குது, சட்ட புத்தகத்தில் இருக்குது. எடுத்து நான் உங்களுக்கு அப்படியே அப்பட்டமாக காட்டிட்டேன். அவ்வளோதான், கதை முடிஞ்சிச்சு. இனிமேல் யாரும் 3ஆம் நபர் தகவல்னு சொல்லி மறுத்தாங்கன்னா இந்த வீடியோவை அப்படியே கொண்டு போய் அவங்க மூஞ்சிக்கு நேரம் காட்டுங்க. சட்டத்தில் இப்படி தான் இருக்குது. இதெல்லாம் நான் சொல்லக்கூடாது. சட்டப்படி நியாயமாக பார்த்தா ஒரு அதிகாரி தெரிஞ்சு வச்சுருக்கணும். மக்களுக்கு படிப்பறிவு இருக்காது, எல்லாருக்கும் படிப்பறிவு இருக்காது, எல்லாம் சட்டம் தெரிஞ்சுக்கிட்டு வர முடியாது. அதனால தான் அவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்து, அவங்கள அதிகாரியை சம்பளம் கொடுத்து, அவங்களுக்கு ஃபேன் போட்டு, ஒரு ஆஃபீஸ் போட்டு கொடுத்து, கவர்மெண்ட்டுன்ற ஒரு இதை ஃபார்ம் பண்ணி நம்ம உட்கார வச்சுருக்கோம். ஆனால் அவங்க நம்ம கொடுத்த ஃபேனு, நம்ம கொடுத்த டேபிள் சேரில் உட்காந்துக்கிட்டு நம்மக்கிட்ட சம்பளம் வாங்கிக்கிட்டு, நம்ம வரி பணம் தான் சம்பளமாக போகுது. அதை வாங்கிக்கிட்டு நம்மளையே உங்களுக்கு 3ஆம் நபர் தகவல் தர முடியாதுன்னு யார் சொல்கிறது? அவர் சொல்கிறாருன்னா அப்போ உங்கள் விவரங்களை நான் கேட்கலாமா? அது சரியாக வருமா? அது பர்சனலாக எடுத்துகிட்டு போகக்கூடாது. சொல்கிறேன், ஒரு விஷயத்த நம்ம சட்டப்படி கேட்குறோம்.
நம்ம தெரியாமல் சொன்னால் கூட அவங்க தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறதுக்கு தான் அவங்க வேலை. நம்ம ஆஃபீஸர்கள்லாம் எப்போவுமே நிராகரிக்கிறதுக்கு தான் காரணம் பார்ப்பாங்க, பதில் சொல்கிறதுக்கு காரணம் பார்க்க மாட்டாங்க. அதான் உண்மை. சரி, இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். செக்ஷன் 2N தேர்ட் பார்ட்டியை பற்றி பார்த்துட்டோம். இப்போ அடுத்து என்ன பார்க்கலாம்? நிறைய சட்டங்கள் முக்கியமான சட்டங்கள் தான். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப முக்கியமானதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதையே நான் வந்து ஒரு 5 வீடியோவா 6 வீடியோவா வெட்டலாம்ல. வெட்டி உங்களுக்கு இதே ஒரு 6 வீடியோவாக போடலாம். எனக்கு வெட்ட தெரியாது, தெரிஞ்சால் தான் வெட்டலாம். வெட்டி ஒரு 6-7 வீடியோவாக போட்டு விடலாம், உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஒரு 5-5 நிமிஷத்தில் பார்த்துட்டு போயிடலாம். ஆனால் அது உபயோகப்படாது. இப்போ நான் சொல்ல நீங்கள் ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது உண்மையிலே உபயோகப்படும் தானே. இது வந்து ஒரு 40 நிமிஷம் போகும், 20 நிமிஷம் போகும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது வாழ்நாள் முழுக்க உபயோகப்படும். நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அது உங்களுக்கு மறக்காது அவ்வளோ சீக்கிரம். அது உங்கள் அனுபவத்தில் நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எப்போவுமே நீங்கள் நினச்சாலும் போகாது உங்களை விட்டு. அது மட்டும் இல்லை, நம்ம வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு சேனல் கிடையாது. என்டர்டெயின்மெண்ட்டான விஷயங்கள் நம்ம பேச போகிறது கிடையாது. ரொம்ப சீரியஸான டாபிக் இது. ஏன்னா சட்டம் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து இந்த விஷயத்த இப்போ ஒரு ஒரு ட்ரெண்டெலாம் மாறாது. நம்ம கதை எப்போவுமே ட்ரெண்டு மாறுற கதை கிடையாது. நம்ம ஒரு ஒரு காமெடி அப்படின்னா ஒரு டைப் ஆஃப் காமெடி இருக்கும். மக்கள் அப்புறம் அதை பார்க்க மாட்டாங்க, அடுத்து போயிடுவாங்க. இப்போ பொலிட்டிக்கல் நியூஸஸ்ஸு மற்ற விஷயங்கள்லாம் அந்தந்த காலகட்டங்கள் தாண்டும் போது மக்கள் மறந்துட்டு வேறு விஷயங்களுக்கு போயிடுவாங்க. அதெல்லாம் போய் பழசை யாரும் தேடி பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அப்டேட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் பார்ப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சட்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசுகிறோம். இன்றைக்கி நான் இந்த தேதியில் ஆர்டிஐ ஆக்டை பற்றி பேசுகிறேன்னா 100 வருஷத்துக்கு அப்புறம் வரப்போகிறவங்க கூட இந்த ஆர்டிஐ ஆக்டை பற்றி பார்ப்பாங்க. அதான் நான் இந்த டாப்பிக்கை நான் தேர்ந்தெடுத்ததுக்கான நோக்கம். ஏன் சட்டம் பற்றி பேசணும் அப்படின்னா, இது பெரும்பாலும் மாறாது. கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு அடிப்படை கோர் மாறாது. இந்த உரிமைகள்லாம் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும், இந்த சட்டங்களும் இருக்கும். 2005 இந்த சட்டம் வந்துட்டாலும் நீங்கள் 2205 வந்தால் கூட இந்த சட்டம் இருக்கும். அன்றைக்கி நீங்களும் நானும் இருக்க போகிறதில்ல, ஆனால் அன்றைக்கி இந்த சட்டம் இருக்கும். இதே யூடியூப் இருந்ததுன்னா, இந்த சேனல் இருந்ததுன்னா, இந்த சேனலில் இந்த வீடியோ இருக்கும். அன்றைக்கி இதை பார்க்க போகிறவங்களும் இதனால் பயனடைவாங்க. ஸோ நம்ம அதை நோக்கி நான் கணக்கு பண்ணதுனால தான் நான் அதுக்கான பிளானை போட்டேன். நம்ம இனி இந்தியான்னு ஒரு கட்டமைப்பு எத்தனை காலத்துக்கு இருக்கோ அத்தனை காலத்துக்கு இந்த வீடியோவுக்கு ஒரு தேவை இருக்கும். இது என்னுடைய டிமாண்டு ஃபார் எவர். நமக்கு முடிவு இருக்குது, ஆனால் அந்த வீடியோவுக்கு முடிவு கிடையாது. இது இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள் பேர பசங்க பார்த்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதான் உண்மை. ஏன்னா நம்ம டாபிக் அந்த மாதிரி. இப்போ நம்ம முக்கியமான ஒரு சட்டத்துக்கு வர்றோம். நம்ம ஆர்டிஐ ஃபைல் பண்ணணும் அப்படின்னாலே நம்ம செக்ஷன் 6 சப்செக்ஷன் 1 படி தான் நம்ம ஃபைல் பண்ணுறோம். ஏன்னா நம்ம தகவல்களை கேட்குறோம். அதை கேட்குறதுக்கான செக்ஷனே இதுதான். இதை நீங்கள் குறிப்பிடாமல் கூட இருக்கலாம், குறிப்பிடணும்னு கட்டாயம் கிடையாது. அரசு அலுவலர் தான். நீங்கள் 6 உட்பிரிவு நீங்கள் தகவல் கேட்டிருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 6 உட்பிரிவு 1 படி கேட்குறீங்கன்னு அப்படின்னு அவர் தான் அர்த்தம் பண்ணிக்கிறணும். ஆனால் அவங்க அப்படி அர்த்தம் பண்ணிக்கிறாங்களா? ஏதாவது ஒரு நொண்டி சாக சொல்லி தட்டி கழிக்க தானே பார்க்குறாங்க. அதான் உண்மை. அதில் என்ன சொல்லுது, 6 உட்பிரிவு 1 கீழே எ பர்சன் ஹூ டிசைட்ஸ் டு ஆப்டெயின் எனி இன்ஃபர்மேஷன் அண்டர் திஸ் ஆக்ட். பாருங்கள், எனி இன்ஃபர்மேஷன் அண்டர் திஸ் ஆக்ட் ஷால் மேக் அ ரிக்வஸ்ட் இன் ரைட்டிங் கொடுத்துட்டு ஆர் கொடுக்குறாங்க. ஆர் த்ரூ எலக்ட்ரானிக் மீன்ஸ் இன் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி ஆர் in the official language of the area in which the application is being made, accompanying such fee as may be prescribed, specifying the particulars of the information sought by him or her to அப்படின்னு போட்டிருக்கு. இதில் என்னென்னா, நீங்கள் வந்து இந்த ரிக்வஸ்ட்டை வந்து எழுதியும் கொடுக்கலாம், இல்லை த்ரூ எலக்ட்ரானிக் மீன்ஸ். நான் உங்களுக்கு சொன்னேன்னா, நீங்கள் வந்து ஆன்லைனில் ஆர்டிஐ பண்ணுறது இதில் வந்துடும். ரெண்டாவது இன்னொரு விதமாக அப்படின்னா, நீங்கள் வந்து இமெயிலில் கூட ஆர்டிஐ பண்ணலாம். ஆனால் நீங்கள் இமெயிலில் பண்ணும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்றணும், நான் வந்து உரிய தொகையை நேரில் பணமாக செலுத்த விருப்பப்படுறேன் அப்படிங்கிறத அதிலே தெரிவிச்சிடணும். தெரிவிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தகவல்களை தரும்போது சொல்லுங்கள், நான் நேரில் வந்து பணம் செலுத்தி கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டால் இந்த பொது தகவல் அலுவலர்
அதுக்கு ஒப்புதல் கொடுக்கலாம். நான் இந்த அப்ளிகேஷனை ஆன்லைனில் கொடுக்குறேன். ஆனால் நான் இந்த தகவலை நேரில் வந்து பெற்றுக்கிறேன், பணத்தையும் கொடுத்துட்டு நான் பெற்றுக்கிறேன், எனக்கு உரிய தகவல்களை கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மெயிலில் அந்த அதுக்கான ப்ரூஃப் எப்படி நான் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி பண்ணணும்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் அந்த அந்த விஷயங்கள்லாம் எடுத்து நீங்கள் மெயில் கூட போடலாம். ஆனால் மெயிலை வந்து இவங்க வந்து கன்சிடர் பண்ணி அது ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, அதை வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற இடங்களில் பூரா மெயிலை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு நம்ம சொன்னோம்னா அது கேட்க மாட்டாங்க. எங்களுக்கு மெயிலில் வந்தால் நாங்கள் எப்படி பார்க்குறது அப்படின்வாங்க. சிஎம் செல்லேருந்து ஒரு மெயில் வருது, பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா? ஏன்னா சிஎம் வந்து அவங்கள தண்டனை கொடுக்க முடியும், நீங்கள் அவங்கள தண்டிக்க முடியாதுன்னு அவங்க நம்புகிறாங்க. ஒருவேளை என்னாலையும் உன்னை தண்டிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் ஒரு 2 தடவை ப்ரூவ் பண்ணீங்கன்னு வைங்களேன், 3ஆவது தடவை அவங்க பார்ப்பாங்க. இப்போ அந்த அதிகாரி இருக்கார், அவருக்கு வந்து நீங்கள் வேலையை காலி பண்ணி விட்றீங்கன்னு வைங்களேன், அந்த அதிகாரி என்ன பண்ணுறாரு, நீங்கள் சட்டப்படி நீங்கள் போய் சட்டம்தான் வேலையை காலி பண்ணணும். சட்டத்தின்படி அவர் தண்டனை பெற்று போகும்போது அவர் பணியை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி அவர் பணியை இழக்கிறதுக்கு நீங்கள் பொறுப்பு இல்லை, சட்டத்தில் அப்படி இருக்குது. அதை ஒத்துக்கிட்டு தான் அவர் அந்த வேலைக்கு வந்திருக்காரு. அந்த வேலையை செய்யலைன்னா சட்டம் தண்டனை கொடுக்கும்போது அவர் உள்ளே போகிறாரு, அவ்வளோதான். இதில் பர்சனலாக நீங்கள் எதுவும் எடுத்துக்க வேண்டாம். அப்படி ஒரு வேளை போனார்னு வைங்க, அவருக்கு கீழே இருக்கிற ஒருத்தருக்கு அந்த ப்ரமோஷனில் மேலே வராருன்னு வைங்க, அவர் அந்த வேலையை செய்ய மாட்டேன்னு சொல்லுவாரா? இல்லை மெயிலில் நான் பார்க்கலன்னு சொல்லுவாரா? ஏன்னா அவருக்கு தெரியும் நமக்கு முன்னே அந்த அதிகாரி இந்த இப்படியெல்லாம் கோக்குமாக்கு பண்ணனால அவர் சட்டப்படி இவங்க போய் தேவையில்லாத வேலை பண்ணி வச்சிட்டாங்க. இப்போ நம்மளும் இந்த மாதிரி இருந்தோம்னா நமக்கும் ஆபத்து. நம்ம எதுக்கு நமக்கு வம்பு? நம்ம சட்டப்படி அவங்க செய்ய வேண்டிய நல்ல விஷயங்களை நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். நம்ம 50 ரூபா 100 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு நம்ம வேலையை விட்டுற வேண்டாம். நம்ம தேவையில்லாமல் எதுக்கு இதை பண்ணிக்கிறணும்னு அவங்க நினச்சி செஞ்சுருவாங்க நியாயமாக செய்ய வேண்டிய விஷயங்களை. அப்போ இதெல்லாம் நீங்கள் குறிப்பிடணும் அப்படிங்கிற தேவை இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இன்றைக்கி உலகத்தில் நம்ம சமுதாயத்தில் அப்படி ஒரு தேவை இருக்குதுன்னு சொல்கிறேன். The Central Public Information Officer or State Public Information Officer, as the case may be, two of the concerned public authority, the Central Assistant Public Information Officer or State Assistant Public Information Officer, as the case may be, specifying the particulars of the information sought by him or her, provided that where such request cannot be made in writing, the Central Public Information Officer or State Public Information Officer, as the case may be, shall render all reasonable assistance to the person making the request orally to reduce the same in writing. அதாவது என்னென்னா, நீங்கள் உங்களுக்கு எனக்கு படிக்க தெரியாது சார், நீங்களே வந்து ஒரு ஆர்டிஐ எழுதி கொடுங்கன்னு நீங்கள் அந்த அதிகாரிகிட்ட கேட்டிங்கன்னா அந்த அதிகாரியை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு அழகாக கை பிடிச்சி எழுதி தரணும். சில நேரத்தில் நீங்கள் ஹேண்டிகேப்பாக கூட இருக்கலாம், ஒரு பிளைண்டாக இருக்கலாம், உங்களுக்கு படிப்பறிவு இல்லாமல் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கலாம், ஏதாவது என்ன காரணங்களால் கூட நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அதனால் உங்களுக்கு அந்த டயத்தில் எழுத முடியலை அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தால் கூட நீங்கள் வந்து கேட்கலாம். இந்த மாதிரி அந்த அதிகாரிகிட்ட கேட்டிங்கன்னா அந்த அதிகாரி வந்து உங்களுக்காக அவர் லெட்ரு எழுதி உங்ககிட்ட கொடுப்பாரு. நீங்கள் படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடலாம். இல்லையா அவர் படித்து சொல்லுங்கன்னோ, அதை படித்து சொல்கிறத நீங்கள் காதால் கேட்டு நீங்கள் உள்ளுணர்ந்துக்கிட்டு நீங்கள் அப்புறம் கையெழுத்து போடணும். நீங்கள் ஆர்டிஐ மனு எழுதணும்னு கூட அவசியம் இல்லை. அப்புறம் என்ன அர்த்தம், பேப்பர் கூட நீங்கள் வாங்கணும்னு அவசியம் இல்லை. அந்த அலுவலகத்துக்குள்ளே, எந்த அரசு அலுவலகத்துக்குள்ளே நீங்கள் ஆர்டிஐ போடணுமோ அந்த அதிகாரிகிட்டே போய் நீங்கள் எழுதி தர சொல்லலாம். நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லி அதே மாதிரி எழுதுங்க அப்படின்னு சொல்லலாம். அவர் எழுதி தர வேண்டியது அவர் வேலை. உங்களுக்கு பாருங்கள், இதுதான் உண்மையிலே சட்டத்தில் இருக்குது. நான் எதையும் கூட்டலை குறைக்கலை, என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்கிறேன், அவ்வளோதான். அப்புறம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஏன் இந்த தகவலை கேட்குறீங்க, உங்களுக்கு ஏன் இந்த தகவல் தேவைப்படுது, என்ன நோக்கத்துக்காக கேட்குறீங்க, இப்படியெல்லாம் உங்களை கேள்வி கேட்கக்கூடாது. நீங்கள் தகவலை கேட்குறீங்க, உங்களுக்கு தகவல் தரணும், அதுதான் உங்கள் வேலை. நீங்கள் கேட்குற தகவல் வந்து என்ன காரணம்னு சொல்லலைன்னா நான் தரமாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு அவங்க கேட்குறதே தப்பு. தகவல் அறியும் உரிமை சட்டம் இந்த 2005 செக்ஷன் 6 உட்பிரிவு 2 செக்ஷன் 6 சப்செக்ஷன் 2 அதன்படி அவங்க உங்ககிட்ட என்ன காரணத்துக்காக நீங்கள் தகவல் கேட்குறீங்கன்னு உங்ககிட்ட கொஸ்டின் எழுப்புறதே தப்பு. அதுவே தப்பு.
An applicant making request for information shall not be required to give any reason for requesting the information or any other personal details except those the those that may be necessary for contacting him. உங்களை காண்டாக்ட் பண்ண, இப்போ என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு நான் என் ஃபோன் நம்பர், என் அட்ரஸ், முழு அட்ரஸை நான் கொடுக்குறேன். நான் இப்போ ஒரு பெட்டிஷன் போட்டாலும் என்னுடைய முழு அட்ரஸ்ஸு நான் திரு வேல்முருகன், திரு காவன்னா வேல்முருகன் அப்படின்னு போட்டு என்னோட பேர், என்னுடைய அட்ரஸ், முழு அட்ரஸ்ஸு, என்னோடய ஃபோன் நம்பர், அதுதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர், எல்லாத்தையும் நான் பக்காவாக உங்களுக்கு கொடுத்துருவேன். அது போதும். அவங்களுக்கு என்ன ரீசன்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. என்னை ரீச் பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷனை நான் கொடுத்தா மட்டும் போதும். நான் உங்களுக்கு ஃபுல்லாக விளக்கியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு 1000 காரணம் இருக்கும் நான் தகவல் கேட்குறதுக்கு. அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியுமா? அது சொல்ல தேவையில்லைன்னு சட்டம் சொல்லுது. பிரிவு 6 உட்பிரிவு 2ன் கீழே நீங்கள் அதை சொல்ல வேண்டியது இல்லை. அவங்க கேட்குறதே முதல்ல தப்பு. ஸோ நீங்கள் என்ன காரணத்துக்காக கேட்குறீங்கன்னு யாராவது கேட்டாங்கன்னா இந்த செக்ஷனை யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்து என்னென்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அப்ளிகேஷன் டு அனதர் பப்ளிக் அத்தாரிட்டி. இதில் பாருங்கள், செக்ஷன் 6 சப்செக்ஷன் 3 வேர் an application is made to a public authority requesting for information. அதாவது இது பொதுவாக உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் ஃபுல்லாக படித்தா சொல்லணும். which is held by another public authority or the subject matter of which is more closely connected with the function of another public authority. The public authority to which such application is made shall transfer the application or such part of it as may be appropriate to that other public authority and inform the applicant immediately about such transfer, provided that the transfer of an application pursuant to this subsection shall be made as soon as practicable, but in no case later than 5 days from the date of receipt of the application. அதாவது பிரிவு 6 பிரிவு 3ன் கீழே இப்போ நமக்கு அலுவலகத்தில் தகவல் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தகவல் இல்லை அப்படின்னா அந்த பிரிவின் கீழே மனுவை வேற ஒரு அலுவலகத்துக்கு மாற்றுவாங்க. வேற ஒரு அலுவலகத்துக்கு மாற்றி தகவல்களை பெற்று தர்றதுக்கு அவங்களுடைய பொறுப்பு. அந்த மனுவை மாற்றி தகவல்கள் பெற்று கொண்ட 5 தினங்களுக்குள் விண்ணப்பதாரராகிய எனக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லி நம்ம கேட்போம். அந்த விண்ணப்பத்தை அவங்க அந்த அலுவலகத்துக்கு அனுப்புவாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா, the subject matter of this of which is more closely connected with the functions of another public authority அப்படின்னு சொல்கிறாங்க. The public authority to which such application is made shall transfer the application or such part of it as may be appropriate to that other public authority and inform the applicant immediately. அதாவது இப்போ ஒரு மனு இருக்குது. இந்த மனு வட்டாட்சியர் அலுவலகத்துக்குள்ளே வரக்கூடிய மனு. ஆனால் நம்ம மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நம்ம கேட்குறோம். மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணுவார், அவர் அலுவலகத்தில் அந்த தகவல் இல்லைங்கிறத 100% உறுதிப்படுத்திட்டு தான் இதை செய்யணும். படுத்திட்டு எந்த அரசு அலுவலகத்தில் அந்த மனு இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி அந்த அரசு அலுவலகத்துக்கு இந்த மனுவை மாற்றணும். அதாவது நம்ம வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருக்குன்னா வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு மனுவை மாற்றிட்டு மனுதாரராகிய எனக்கு 5 நாளுக்குள்ளே தெரிவிக்கணும். அவர் அங்கேருந்து மனுவை மாற்றினாருன்னு வைங்க, 10ஆம் தேதி மாற்றுறாரு, எனக்கு 11, 12, 13, 14, 15 தேதிக்குள்ளே ஆகணும் சட்டப்படி. அவர் ரொம்ப காலம் கடத்தி 10 நாள் கழித்து சொல்கிறாரு, 15 நாள் கழித்து சொல்கிறாருன்னா அதுவே தப்பு. அதுக்காகவே அவர் மேலே நடவடிக்கை எடுக்கலாம். அப்புறம் அடுத்து என்ன செய்கிறது? டைம் லிமிட் ஃபார் த சப்ளை ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு இருக்குது. டைம் லிமிட் ஃபார் த சப்ளை ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா என்னென்னா, செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1 படி நீங்கள் ஒரு பொதுவாக நான் அதை ஃபுல்லாக படிச்செல்லாம் சொல்லணுமா பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய டைம் 34 நிமிஷம் ஆயிடுச்சு. சப்ஜெக்ட் டு த ப்ரொவிசோ டு சப்செக்ஷன் 2 ஆஃப் செக்ஷன் 5 ஆர் த ப்ரொவிசோ டு சப்செக்ஷன் 3 ஆஃப் செக்ஷன் 6 த சென்ட்ரல். மொத்தமாக என்ன சொல்கிறாங்கன்னா,
செக்ஷன் 5ஓட சப்செக்ஷன் 2 அதை படியும், செக்ஷன் 6 சப்செக்ஷன் 3 படியும். சென்ட்ரல் கவர்மெண்ட் அதர் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபீஸர் as the case may be the receipt of the request under section 6 shall be expeditiously, அது எப்படின்னு நீங்கள் படிச்சுக்கோங்க, expeditiously as possible and in any case within 30 days of the receipt of the request, either provided the information on payment of such fees as may be prescribed or rejected the request for any of the reasons specified in section 8 and 9. பாருங்க, provided that where the information sought for concerned the life or liberty of the person, the same shall be provided within 48 hours of the receipt of the request. இங்கே பாருங்கள், 7(1) என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு மனு வரப்பெற்றாலும் அந்த மனுவை 6(1) கீழே நீங்கள் மாற்றி அனுப்புனா கூட 30 நாளுக்குள்ளே அந்த மனுவுக்கான தகவல்களை நீங்கள் கொடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. எந்த நிலையிலும் 30 நாளில் தகவல் வந்தாகணும். எப்பேற்பட்ட நிலைமை, ஒரு கேஸே வருது, இப்போ இந்த வந்திருக்கல கொரோனா மாதிரி, இந்த மாதிரி ஒரு கேஸே வந்தால் கூட, இது கொரோனாங்கிறதுக்கு இவ்வளோ தேவையில்லை, சரி விடுங்க, ஒரு பெரிய ஒரு எமர்ஜென்சி மாதிரி அந்த மாதிரி ஒரு கடுமையாக இருந்தால் கூட நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் நீங்கள் 30 நாளுக்குள்ளே தகவல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிஜெக்ட் பண்ணுறீங்க, 8, 9 பிரிவுகளின் கீழே நீங்கள் ரிஜெக்ட் பண்ணால் கூட அதையும் 30 நாளுக்குள்ளே செஞ்சு முடிக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு சில காரணங்களில் நீங்கள் 48 மணி நேரத்தில் தகவல் தரணும்னு சொல்கிறாங்க. அது என்ன ஒரு சில நேரங்கள், அதாவது ஒரு தனி மனிதனுடைய வாழ்வு மற்றும் சுதந்திரம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு செயல் இருக்குது, பாதிக்கப்படக்கூடிய விஷயம் நடக்குது, இல்லை பாதிப்புக்கு உள்ளாகும்னு அந்த மனுவில் அவங்க குறிப்பிட்டுட்டாங்க அப்படின்னா அது என்ன மாதிரியான விஷயம், ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரம் மற்றும் வாழ்வு. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கடைக்கு லைசன்ஸு கேட்டு பண்ணுறீங்க, அதுக்கு அவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க, இல்லை நீங்கள் ஒரு ஸ்மார்ட் கார்டு பண்ணுறீங்க, உங்களுடைய ஒரு வாழ்வாதாரம், உணவு அப்படிங்கிறது வாழ்வாதாரம், நீங்கள் உங்களுடைய சுதந்திரம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிறீங்க, ஒரு சுதந்திரம் சார்ந்த விஷயங்களில் மாட்டிக்கிறீங்க. அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு போலீஸ் கேஸில் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஸோ அவர் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, அவர் எப்படி இருக்கார், அதை உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஹேபியஸ் கார்பஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆர்டிஐ ஃபைல் பண்ணி நீங்கள் பண்ணலாம். இதுவும் ஒரு ப்ரொசீஜர் தான். நீங்கள் கேட்டிங்கன்னா 48 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு தகவல்கள் தரணும், அதிகபட்சம் 48 மணி நேரத்துக்கு உள்ளே தரணும். 48 மணி நேரத்துக்கு அந்த பக்கம் போய் யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. 48 மணி நேரம் இருக்கா, இப்போலேருந்து ஆரம்பித்தா தான் ஒரு 5 மணி நேரம் 10 மணி நேரத்தில் தகவல் தர முடியும். 48 மணி நேரம் இருக்குது அப்படின்னு இருக்கக்கூடாது, அப்படி இருக்கவே கூடாது. அது ரொம்ப பெரிய மோசமான விஷயம். 30 நாள் இருக்குன்னா 30வது நாள் ஏன் போய் பார்க்கணும், முதல் நாள் பார்த்தா உங்களுக்கு ஆகாதா? அரசு அதிகாரிகள் அப்படி தான் நிறைய அலக்கழிக்கிறாங்க. அப்படி அலக்கழிச்சாங்கன்னா அவங்க மேலே நீங்கள் புகார் எப்படி செய்கிறதுங்கிறது அடுத்தடுத்த காணொலிகளில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துட்றேன். நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள், கொஞ்சம் துணிச்சலாக போய் 2 அதிகாரிகள் மேலே நீங்கள் காலி பண்ணி அவங்க பதவியை ருசித்து அந்த சுவை அவங்களுக்கு அப்படியே ஊறி போச்சு, ரத்த காட்டின் மாதிரி ஆகிட்டாங்க. அந்த ரத்த ருசி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போன மாதிரி அந்த அதிகார ருசி அவங்களுக்கு பிடிச்சி போய் அதில் இருந்துடுறாங்களா, அதனால் அவங்களுக்கு இந்த மாதிரி நம்மளை ஒன்றும் பண்ண முடியாதுன்ற ஒரு தைரியத்தில் அந்த மாதிரி தப்பு ஓவராக செய்கிறாங்க, நிறைய நடக்குது. ரொம்ப அஜாக்கிரதையான ஒரு அசட்டையான பதில்களை கொடுக்கறது, சட்டம் தெரியாதவங்கள என்ன பேச்சு பேசுகிறாங்கன்னு நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, நீங்களே கூட அனுபவிச்சிருப்பீங்க. நீங்கள் சட்டம் தெரிஞ்சுக்கிட்டு போய் பேசுனீங்கன்னு வைங்களேன், அவங்க மாதிரி நடிகர்களை நீங்கள் பார்க்க முடியாது, நல்லா நடிப்பாங்க, அப்படியே நல்லவர்கள் போல் அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே பால் வடிகிற முகம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நடிப்பாங்க. அரசு அதிகாரிகள் உடைய ஒரு குணம் அது. கற்றுக்கிறாங்களா கற்றுக்கிட்டு வராங்களான்னு அதுக்கு தெரியல, அதை நீங்களே உங்கள் முடிவுக்கே நான் விட்டுடுறேன். அசாத்திய நேரங்களில் 48 மணி நேரத்தில் தகவல் வழங்கப்பட்டு முடிச்சிருக்கணும்னு இதில் நான் சொல்கிறேன், புரிஞ்சுதா? அடுத்து என்ன செக்ஷன் பார்க்க போகிறோம்?
அசிஸ்டண்ட் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் 6 உட்பிரிவு 1ன் கீழே மனு எழுத தெரியாதவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு பொது தகவல் அலுவலருக்கு கடமை இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன். படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது அவங்க கடமை, அது அவங்க வேலையில் அவங்க வந்து அவங்களே மனு கூட எழுதி தரலான்னு சொல்லியிருக்கேன். இது டிசேபிள் பர்சனுக்கான செக்ஷன் 7 சப்செக்ஷன் 4 கீழே வேர் ஆக்சஸ் டு த ரெக்கார்ட் ஆர் a part thereof is required to be provided under this act and the person to whom access to be provided is censorily disabled, the central public information officer or state public information officer, as the case may be, shall provided assistance to enable access to the information, including providing such assistance as may be appropriate for the inspection. அதாவது இந்த டிசேபிள்டு பர்சன் வந்து நம்ம சொன்ன 2J 2H இந்த படி இன்ஃபர்மேஷனு 2I படி ரெக்கார்ட்ஸு இதை வந்து 2J படி இன்ஸ்பெக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றாருன்னு வைங்களேன், அவருக்கு வந்து ஃபுல் அசிஸ்டண்ட்டு டிசேபிள்டு பர்சனுக்கு இவங்க தான் செய்யணும். செக்ஷன் 7 சப்செக்ஷன் 4 படி. அதாவது அவருக்கு ஒரு டிசேபிள் இருக்கவங்க வந்து எந்திரிச்சு போய் புக்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்க முடியாது. ஸோ அவங்கள சேரில் உட்கார வச்சுட்டு இந்த பப்ளிக் அத்தாரிட்டி இருக்காங்கல்ல, பப்ளிக்கு அத்தாரிட்டி பொது தகவல் அலுவலர், அவங்க என்ன பண்ணணும், அவரை ஒரு இடத்துல நீங்கள் ஒரு இடத்துல இருங்க நான் எடுத்து தரேன்னு சொல்லி எல்லா புத்தகங்களையும் இங்கே அலுவலகங்களில் இந்த ஆவணங்கள் இருக்குது, இதை தான் நீங்கள் ஆய்வு செய்ய விருப்பப்படுறீங்கன்னு சொல்லுங்கள், அதை நான் எடுத்து தரேன்னு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணணுமா. ஹெல்பிங் டெண்டன்சியோடு இருந்து ஹெல்ப் பண்ணணும், ஃபுல் அசிஸ்டண்ட் கொடுக்கணும், அவங்க வந்து ஃபுல்லாக அவங்களுக்கு எல்லா வேலையும் அவங்க செய்யணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து சார்ஜஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன். இது என்னென்னா என்ன மாதிரியான கட்டணங்கள் அப்படிங்கிறத பற்றி சொல்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றின இன்ஃபர்மேஷன் இந்த செக்ஷனில் இருக்குது. செக்ஷன் 7 சப்செக்ஷன் 5 7 உட்பிரிவு 5 வேர் ஆக்சஸ் டு இன்ஃபர்மேஷன் இஸ் ப்ரொவைடட் இன் த பிரிண்டட் ஆர் இன் எனி electric format, the applicant shall subject to the provisions of subsection 6 pay such fees as may be prescribed, provided that the fees prescribed under subsection 1 of section 6 and subsection 1 of 5 section 7 shall be reasonable, and no such fee shall be charged from the person who are of poverty below poverty line as may be determined by the appropriate government. ரொம்ப முக்கியமான விஷயம், 7 உட்பிரிவு 5 கீழே உங்களுக்கு இலவசமாக தகவல் தரணும்னு சொல்லியிருக்கேன்ல, அந்த விஷயங்கள் அதில் இருக்குது. நீங்கள் இன்ஃபர்மேஷனை கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு கட்டணங்கள்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஒரு பக்கத்துக்கு 2 ரூபா அந்த மாதிரி கட்டணங்கள் இருக்குது. அந்த கட்டண விவரங்கள்லாம் செக்ஷன் 5 சப்செக்ஷன் 1 இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அதை பார்க்கல, நான் படிக்கவும் இல்லை, நான் வந்துட்டேன். ஏன் நான் அதை பார்க்கலைன்னா, நான் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்க பட்டியலில் இருக்கிறனால எனக்கு நான் 1,00,000 ரூபாய் மதிப்புக்கான தகவல்களை கேட்டாலும் அவங்க எனக்கு 1,00,000 ரூபாய் மதிப்புக்கான தகவல்களை இலவசமாக தரணும் அப்படிங்கிறது சட்டம். கட்டாயமாக அவங்க அப்படி தான் தரணும். அது அவங்க பிரச்சனை. நான் வந்து எப்படி அவங்க தர முடியும்னு யோசிக்க தேவையில்லை. எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நான் அதை கேட்பேன். நான் அவ்வளோ கேட்க போகிறது கிடையாது. உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அவ்வளோ தகவல்களை வைக்கிறதுக்கு நான் எந்த இடத்துல வச்சு ஸ்டோர் பண்ணுவேன்? நான் அவ்வளோ கேட்க மாட்டேன். ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஒரு வேளை நான் கேட்டாலும் அவங்க அதுதான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறேன். அதில் 7 உட்பிரிவு 1 கீழே கால வரையறைக்குள்ளே அவங்க எனக்கு தரணும். அந்த 7 உட்பிரிவு 5 கீழே இலவசமாக தரணும். அது எப்படி இலவசமாக தரணும்னா, who are of below poverty line as may be determined by the appropriate government. அவங்களுக்கு வந்து no such fee shall be charged from the persons who are of below poverty line. அந்த கவர்மெண்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்கு இவங்க பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த லீகல் ஃபீஸும் கிடையாதுன்னு சொல்லி இதில் போட்டிருக்கு.
அடுத்து சப்ளை ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஒருவேளை இந்த நான் படித்தே சொல்லிடலாமே. நாட் வித் ஸ்டாண்டிங் எனி திங் கண்டெய்ன்டு இன் சப்செக்ஷன் 5 ஆஃப் செக்ஷன் 5, the person making request for the information shall be provided the information free of charge where a public authority fails to comply with the time limits specified in subsection 1. அதாவது இந்த செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1ல் நம்ம ஒன்று சொல்லியிருக்கோம், 30 நாளுக்குள்ளே தகவல்கள் தரப்படணும் அப்படின்னு. நீங்கள் மனு செஞ்ச நாள்லேருந்து தான் கணக்கு. நீங்கள் இந்த நாள் மனு செஞ்சுருக்கீங்க, இன்றைக்கி மனுவை நீங்கள் உங்கள் கையிலேருந்து அனுப்பிட்டீங்களா, நாளைக்கு காலையில் நாளைக்கு ரிசீவ் பண்ணுறாங்களா, அந்த ரிசீவ் பண்ண டைம்லேருந்து கரெக்டாக ஒரு 30 நாள் சைக்கிள் வர்றதுக்குள்ளே அவங்க ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். 30 நாளுக்குள்ளே அவங்க தர தவறுனா அது அவங்களுடைய குற்றம். அதனால் நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தரணும். 30 நாளுக்குள்ளே தந்தால் தான். இப்போ நான் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறனால நான் கேட்கும் போதே இலவசமாக கேட்டுடுறேன். ஆனால் மற்றவங்க இப்போ இருக்காங்கன்னு வைங்க, மக்கள் இருக்காங்க, அவங்க ஒரு தகவல் கேட்குறாங்க. அவங்க கேட்கக்கூடிய தகவல்களுக்கு அவங்க தகவல் வழங்குறதுக்கு ஒரு 40 நாள் ஆயிடுச்சின்னு வைங்க. தகவல் தரமாட்டாங்க, பெரும்பாலும் தரமாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. தகவல் தந்தாலும் 40 நாள் ஆகும் அப்படின்னு வச்சுக்கோங்க. 40 நாள் கழித்து நீங்கள் இவ்வளோ காசு கொடுங்க, நான் இந்த தகவலுக்குள்ளே தரணும் அப்படின்னு அவங்க சொன்னால் கூட 30 நாள் ஆயிடுச்சு. 30 நாளுக்கு மேலே 1 மணி நேரம் ஆனால் கூட நீங்கள் ஃப்ரீயாக தான் தரணும். ஒரு நிமிஷம் 30 நாள் முடிஞ்சிருச்சு, மனுவை நீங்கள் ரிசீவ் பண்ணின டைம் 4:41, இப்போ 4:42, 30வது நாள் முடிஞ்சு 1 நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட அவங்க ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். சட்டம் அப்படி தான் சொல்லுது. 30 நாள் தான் டைம். 30 நாளுக்குள்ளே அவங்க தகவல் தந்தால் நம்ம உண்டான காசை கொடுக்கணும். 30 நாளுக்குள்ளே தகவல் தரலைன்னா நம்ம அந்த காசு கொடுக்க தேவையில்லை, அவங்க நமக்கு ஃப்ரீயாக தான் தரணும். அப்புறம் நிறையா விஷயங்கள் இருக்குது. ஒரு பக்கத்துக்கு 2 ரூபா, அப்புறம் ஃப்ளாப்பி டிஸ்க்குனா அதுக்கு இவ்வளவுக்கு, சிடியில் போட்டு தந்தா இவ்வளவு அப்படின்னு நிறையா விஷயங்கள் இருக்குது. நான் அதெல்லாம் ரொம்ப ஆர்வமாக பார்க்கல. ஏன்னா பெரும்பாலும் நம்ம தகவல் வாங்குறதுக்கு தேவையான அடிப்படையான விஷயங்கள் மட்டும் நம்ம பார்த்தா போதும். ரீசன் டு ரிஜெக்ஷன் செக்ஷன் 7 சப்செக்ஷன் 8 இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, where a request has been rejected under subsection 1 of section 7, the central public information officer or state public information officer, as the case may be, shall communicate to the person making a request the reason for such rejection, the information in which appeal against such a rejection may be referred, and the particulars of the appellant authority. இது செக்ஷன் எனக்கே புரியல, உண்மையை சொல்லிடுறேன், நான் அதில் மறைக்க விரும்பலை. எனக்கு அது ஃபுல்லாக அந்த டேர்ம் எனக்கு புரியலை. ஆனால் செக்ஷன் 7 சப்செக்ஷன் 8 பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த செக்ஷனில் நீங்கள் அதிகப்படியான தகவல் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த செக்ஷனை பயன்படுத்தி நீங்கள் அதை தர தேவையில்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல். இந்த செக்ஷனை நீங்கள் பயன்படுத்தி அதிகப்படியான தகவல்களை கேட்கக்கூடியவங்களை நிராகரிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியும், அது மட்டும் தெரியும். அடுத்து என்ன செக்ஷன் அப்படின்னா, செக்ஷன் 8 சப்செக்ஷன் 1 நான் டிஸ்க்ளோசர் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அதாவது செக்ஷன் 8 சப்செக்ஷன் 1ல் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுலேயும் சில விஷயங்கள், இந்தந்த விஷயங்களை நீங்கள் தர தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. அதாவது இராணுவ ரகசியங்கள், நீங்கள் எத்தனை பீரங்கி வாங்கினீங்க, உங்கள்கிட்ட எத்தனை துப்பாக்கிகள், தோட்டாக்கள் இருக்குது, அந்த தோட்டாக்களுடைய குண்டுகளை நீங்கள் எந்த இடத்துல பாதுகாப்பாக வைப்பீங்க, இப்போ நீங்கள் காவல்துறையில் நீங்கள் கேட்க முடியாது. நீங்கள் உங்களுடைய மெஷின் கன், இப்போ கைதி படத்தில் ஒரு மெஷின் கன் வந்துருக்கு, அந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களுடைய பெயர் பட்டியலை கொடுங்க, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களுடைய தோட்டாக்களை எந்த இடத்துல வச்சுருப்பீங்க, உங்கள் ஆயுத கடங்கு எந்த இடத்துல இருக்குது. அப்புறம் நீங்கள் சில விஷயங்கள் கேட்க முடியாது. எப்படின்னா, ரிசர்வ் பேங்க்கோடைய கோல்டெல்லாம் ரிசர்வ் பேங்க்கோட மேப்பு கொடுங்க, எந்த இடத்துல நீங்கள் ரிசர்வ் பேங்க்கில் கோல்டு வச்சுருக்கீங்க
அந்த கோல்டோட சாவியோட அச்சு கொடுங்க, இந்த சாவி யார்கிட்ட இருக்குதுன்னு சொல்லுங்கள், அந்த பாஸ்வேர்டை சொல்லுங்கள், அதெல்லாம் நீங்கள் கேட்க முடியாது. அப்புறம் வேறு என்ன சொல்கிறேன், பார்லிமெண்ட்டில் அதெல்லாம் கேட்கலாம். பார்லிமெண்ட்டை பற்றி நம்ம கேட்கலாம். அதாவது நம்ம நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் எடுக்கும் விதமான விஷயங்களை வந்து எந்த விஷயங்களை வெளியிட்டால் நாட்டின் பாதுகாப்பு பாதிக்கப்படும், நாட்டின் இறையாண்மை பாதிக்கப்படும், நாட்டின் அமைதியே பாதிக்கப்படுங்கிற விஷயங்களை அவங்க தரமாட்டாங்க. இராணுவத்தில் வந்து நீங்கள் என்னென்ன விதமான ஆயுதங்கள் இருக்குது, இந்த இடங்களில் எத்தனை ஆள் நிற்கிறாங்க, அவங்களுடைய வீட்டு முகவரியெல்லாம் கொடுங்கன்னா தரமாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள் நாட்டின் பாதுகாப்பு அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய விஷயங்கள். நம்ம அதான் கேட்க போகிறோம். நம்ம கேட்க போகிறது நம்ம கொடுத்த வாரிசு சான்றிதழினுடைய மனுவினுடைய நடவடிக்கைகளின் தகவல்கள் கேட்க போகிறோம். இதுக்கு சம்மந்தமே இல்லை. நம்ம இராணுவ ரகசியம் கேட்க போகிறது கிடையாது. அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதனால் இந்த செக்ஷனை பற்றி நிறைய பேர் சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா இது தேவை கிடையாது. ஏன்னா நமக்கு அது தேவையே இல்லை அந்த செக்ஷனு. இராணுவ ரகசியமும் நம்ம கேட்கணுன்னு அவசியம் இல்லை. விருப்பப்படுறவங்க வேணால் கேட்டு பாருங்கள் என்ன ஆகுதுன்னு. எனக்கு தெரியலை என்ன ஆகும்னு. அப்புறம் செக்ஷன் 9 இருக்குது. இதுவும் அதே மாதிரி ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு செக்ஷன் தான். காப்பிரைட்டு கிளைம் ஆகிற விஷயங்கள், ஒருத்தவங்களுடைய வணிக ட்ரேட்மார்க்கு, அவங்களுடைய ஒரு சொத்துக்கு சம்மந்தப்பட்ட காப்புரிமை பண்ணி வச்சுருக்காங்கன்னு வைங்களேன். நிறையா பேர் நம்ம பொது தகவல் அலுவலர்லாம் விஷயம் தெரியாமல் இந்த செக்ஷன் இருக்குது. ஆனால் அது என்ன அவங்க எப்படி பண்ணுறாங்க தெரியுமா? உங்கள் சர்வே நம்பர் இருக்குல்ல, இப்போ பொதுவாக எங்கள் ஊர்லலாம் இந்த இப்போ நான் ஒரு 10 சர்வே நம்பருடைய எஸ்எல்ஆர் கேட்டேன்னு வைங்களேன், அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த லேண்டோடைய இப்போ இருக்கக்கூடியவங்க ஓனர்ஸ்கிட்ட போய் இந்த மாதிரி கேட்குறாரு, நீங்கள் ஆட்சேபனை தெரிவிங்க, நான் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு போய் கேட்குறாங்க. ஆக்சுவலாக அது என்ன கதைன்னா, காப்பிரைட் கிளைம் ஆகிற விஷயங்களுக்கு தான் அது பண்ண முடியும். அதாவது இப்போ ஒரு புத்தகம் நீங்கள் எழுதியிருக்கிறீங்க, இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு உங்களுடைய ஒரு வணிக ட்ரேட்மார்க்கு, உங்களுடைய ஒரு பிஸ்னஸோடைய சீக்ரெட்டு, நீங்களும் கவர்மெண்ட்டும் சேர்ந்து டைப்பில் ஒன்று விஷயம் பண்ணும்போது உங்களுடைய சில சீக்ரெட்டை நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருப்பீங்க. அந்த விஷயங்கள் கவர்மெண்ட் ஆவணங்களில் இருக்கும். அப்போ அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் இப்போ நான் கேட்டு வாங்கி பண்ணிட்டேன்னா உங்கள் பிஸ்னஸ் அது பாதிக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தரக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. அப்போ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் இந்த பிரிவு செல்லும். நீங்கள் சாதாரண ரெவென்யூ ரெக்கார்டில் இருக்கிற சர்வே நம்பர் எஸ்எல்ஆரை கொடுக்குறதுக்கு இந்த ஆட்டம் பண்ணுறது ரொம்ப தப்பு. அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. ஆனால் நிறைய பண்ணுறாங்க இந்த மாதிரி. ஆனால் அது எவ்வளோ ஒரு குழந்தைத்தனமாக இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்புறம் இதான் விஷயம். இந்த செக்ஷன் படி தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ சொன்ன செக்ஷன்ஸே உங்களுக்கு ஓரளவுக்கு போதுமான விஷயங்கள் தான். ஆனால் முதல் மேல்முறையீடு போகும்போது உங்களுக்கு வந்து என்னென்ன செக்ஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணுங்கிறத நானே சொல்லிடுறேன். அது என்னென்னா செக்ஷன் செக்ஷன் 18 சப்செக்ஷன் 1 த ரோல் ஆஃப் சென்ட்ரல் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன். அதாவது நீங்கள் ஆணையத்துக்கு போகும்போது நீங்கள் வந்து ஒரு தகவல்களை கேட்கணும் அப்படின்னு சொல்லாமல் புகாராக கொடுக்கலாம். நீங்கள் புகாராக கொடுத்தீங்கன்னா அந்த புகாரை வந்து 18 உட்பிரிவு 1 கீழே தான் நீங்கள் புகார் கொடுக்கணும். அப்போ நீங்கள் அந்த புகாரை இப்படி தான் கொடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த புகாராக கொடுக்குறீங்கன்னா அந்த புகாரை கொடுக்கறதுக்கான செக்ஷன் இதுதான். ஆனால் இந்த செக்ஷனை நீங்கள் பயன்படுத்தணுன்னா நீங்கள் முதல் மேல்முறையீட்டில் செக்ஷன் 19 சப்செக்ஷன் 1 பயன்படுத்தியிருக்கணும். அப்போ தான் உங்களால் இந்த செக்ஷனுக்கு வர முடியும். ஏன்னா ஸ்ட்ரைட்டாக அது பண்ண முடியாது. உங்களுக்கு தகவல் உரிமை சட்டம் தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஐயோ, இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா
செக்ஷன் 18 சப்செக்ஷன் 3 படி நம்ம தமிழ்நாடு தகவல் ஆணையமாக இருக்கட்டும், இல்லை சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனாக இருக்கட்டும், அவங்களுக்கு சில அதிகாரங்கள் இருக்குது. ஒரு நீதிமன்றத்துக்கு உண்டான அதிகாரங்கள் அவங்களுக்கு இருக்குது. இந்த கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் ஆக்ட் 1908 அந்த விஷயங்கள்லாம் இது உள்ளடங்கி வந்துடும். அதில் அவங்க வந்து the Central Information Commission or State Information Commission, as the case may be, shall, while inquiring into any matter under this section, have the same power as are vested in a civil court while trying a suit under the Code of Civil Procedure 1908 in respect of the following matters, namely summoning and enforcing the attendance of persons and compel them to give oral or written evidence on oath and to produce the document or things, requiring the discovery and inspection of documents, receiving evidence on affidavit, requisitioning any public records or copies thereof from any court or office, issues summons for examination of witness or documents and any other matter which may be prescribed notwithstand. அடுத்து வந்துடுது. அதாவது ஒரு நீதிமன்றத்துக்கு உண்டான எல்லா அதிகாரமும் அவங்களுக்கு இருக்குது. அது எல்லாத்தையும் இதில் அவங்க தெளிவாக சொல்லிடுறாங்க. பிரிவு 18 உட்பிரிவு 3ன்னு கீழே நீங்கள் புகார் கொடுக்கும்போது பிரிவு 18 உட்பிரிவு 1ன்னு கொடுத்தா போதும். இதெல்லாம் அவங்களே பார்த்துக்கிறணும். பிரிவு 18ன்னு மட்டும் கொடுத்தா கூட போதும். நீங்கள் 18 உட்பிரிவு 1ன்னு கொடுத்தா அது புகாராக ஐடென்டிஃபை ஆகிடும். அதுவே போதும். அடுத்து ஃபஸ்ட் அப்பீலுக்கான செக்ஷன் 19 சப்செக்ஷன் 1 படி நீங்கள் 30 நாள் தாண்டினவுடனே நீங்கள் ஃபஸ்ட்டு போயிருங்க, கலெக்டரேட் போயிருங்க. கலெக்டரேட்டுக்கு உங்கள் மாவட்டம் எதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக வேணால் இருக்கலாம். 38 மாவட்டங்கள் இருக்குது. அதில் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருந்தால் கூட நீங்கள் இந்த கேஸ் படி நீங்கள் உங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கே நீங்கள் மேல்முறையீட்டு அலுவலர்னு கொடுத்து அனுப்பிடுங்க. ஏன்னா அது ரொம்ப பெட்டரான விஷயம். ஏன்னா நீங்கள் ஒரு தாலுகா ஆஃபீஸில் நீங்கள் ஆர்டிஐ போட்டிருக்கலாம், வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் ஆர்டிஐ போட்டிருக்கலாம். அந்த விஷயங்கள் வந்து அவங்க ஒழுங்காக கடைபிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போயிட்டீங்கன்னா அவங்க வந்து கூப்பிட்டு ஒரு வாட்டி தெளிவாக சொல்லிடுவாங்க. அப்போது உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அந்த கிளாரிட்டி உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அவங்க மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு அறிவிப்பு கடிதம் வரலாம். அந்த அறிவிப்பு கடிதம் உங்களுக்கு ஆணையம் போகும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு சொல்கிறேன். செகண்ட் அப்பீலுக்கு செக்ஷன் 19 சப்செக்ஷன் 3 இதுதான் ரொம்ப முக்கியமான செக்ஷன். ஆணையத்துக்கு போகும்போது நீங்கள் 18 உட்பிரிவு 1 கூட பயன்படுத்தாமல் இருந்துக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் 19 உட்பிரிவு 3ங்கிறது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒரு செக்ஷன். ஏன்னா இந்த செக்ஷனில் தான் உங்களுக்கு கேஸே நடக்கும். ரெண்டாவது செக்ஷன் இங்கே ஃபஸ்ட்டு ஆர்டிஐ ஃபைல் பண்ணையில் செக்ஷன் 6 சப்செக்ஷன் 1 எவ்வளோ முக்கியமோ, செக்ஷன் ஃபஸ்ட் அப்பீல் போகும்போது செக்ஷன் 19 சப்செக்ஷன் 1 எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம். செகண்ட் அப்பீல் போகும்போது செக்ஷன் 19 சப்செக்ஷன் 3 ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியாக 90 நாள் முடிகிறதுக்கு முன்னாடி இந்த செகண்ட் அப்பீல் போயிடணும். 60 நாள் தாண்டினதுக்கு பிறகு அதான் ஃபஸ்ட் அப்பீல் பண்ணி 30 நாள் விட்டுருங்க. 30 நாள் முடிஞ்ச உடனே நீங்கள் பண்ணணும். 90 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது. 90 நாளுக்கு முன்னாடியே நீங்கள் ஆர்டிஐ ஃபைல் பண்ணிடணும். அதாவது ஆணையத்தில் செகண்ட் அப்பீல் ஆர்டிஐ பண்ணிடணும். 90 நாளை தாண்டிடுச்சுன்னா அவங்க வந்து கம்பல்சரியாக அதை எடுத்துக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க நம்ம நியாயப்படுத்தி நம்ம இந்த காரணத்துக்காக நம்ம தகவல்களை இந்த ஆணையத்துக்கு நம்ம புகார் பண்ணுறதுக்கோ இல்லை தகவல் கேட்டோ நம்ம பண்ணும்போது இந்த விஷயங்கள் வந்து காலதாமதம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சைட்லேருந்து நம்ம சொல்லலாம். ஆனால் சொன்னால் கூட அது வந்து ஆணையம் ஏற்றுக்கிட்டால் அதுக்கு பதில் கொடுக்கலாம், இல்லைன்னா ஆணையம் அதை நிராகரிக்கலாம். ஆனால் 90 நாளுக்கு உள்ளே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சைடில் ஒரு அப்பர் ஹேண்டு இருக்கும். அதுக்காக சொல்கிறேன்.
அப்புறம் இந்த செக்ஷனில் டைம் லிமிட் ஃபார் டிசிஷன் on first and second appeal, section 19 subsection 6, an appeal under section 19 subsection 1 or section 19 subsection 2 shall be disposed of within 30 days of the receipt of the appeal or written such extended period not exceeding the total of 45 days from the date of filing thereof. The case may be for reasons to recorded in writing. அதாவது சில கேசஸில் நீங்கள் வந்து ஃபஸ்ட் அப்பீல் போகும்போது 45 நாள் ஆயிருக்கலாம் அப்படின்னு ஆயிருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். செகண்ட் அப்பீல் போகையில் ஈஸியாக இருக்கும். நீங்கள் இல்லைன்னா ஒரு ஃபஸ்ட் அப்பீல் பண்ணிடுறீங்க, உங்களுக்கு தகவலே இல்லை அப்படின்றப்ப செகண்ட் அப்பீல் பண்ணுறீங்க, பண்ணிவிட்டு அப்புறம் 60 நாள் கூட நீங்கள் போய்க்கலாம். அது வந்து ஒரு மேண்டேட்ரி கிடையாது. ஸோ இதுதான் பேசிக்கான விஷயங்கள். அப்புறம் நீங்கள் தகவல்களை கேட்குறீங்க, ஆணையம் வந்து இதெல்லாம் விசாரிச்சுட்டு உங்கள் விசாரணையை செய்யும். அப்போ என்னென்னா செக்ஷன் 19 சப்செக்ஷன் 7 அதில் என்ன சொல்லுதுன்னா, த டிசிஷன் ஆஃப் த சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் ஆர் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் ஆஸ் த கேஸ் மே பி ஷெல் பி பைண்டிங். அதாவது ரெண்டுமே ஒன்றுக்கொன்று பிணைக்கப்பட்டது. டிசிஷன் ஆஃப் த ரெண்டுமே ஒரு டிசிஷன் அப்படி எடுக்கிறாங்கன்னா அது ஒன்றுக்கொன்று பிணைக்கப்பட்டது. நீங்கள் இங்கே இருக்கிறத கொண்டு போய் அங்கே மேல்முறையீடு செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியலை. எனக்கு அதை படிக்கும் போது என்ன உணர்றனோ நான் அப்படியே உங்களுக்கு சொல்லிடுறேன், அவ்வளோதான். செக்ஷன் 19 சப்செக்ஷன் 8 படி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் கீழே இருக்கிற செக்ஷனை சொல்கிறேன். பெனால்ட்டி ஆன் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர், அவருக்கு மேலே பெனால்ட்டி போடலாம். அவர் நமக்கு தகவல் தராத ஒவ்வொரு நாளுக்கும் 250 ரூபாய் வீதம், அதிகபட்சமாக 25,000 ரூபாய் வரைக்கும் அவருக்கு நம்ம பெனால்ட்டி போடலாம். நம்ம ஆணையம் போடும், நம்ம போட சொல்லணும். நீங்கள் ஆணையம் போனீங்கனாலே அதெல்லாம் சொல்லணும், எல்லாத்தையும் உங்கள் மனுவில் குறிப்பிட்டுறணும். 25,000 ரூபாய் வரைக்கும் பெனால்ட்டி எனக்கு பெற்றுத்தர்றதுக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லணும். இந்த பெனால்ட்டி அரசாங்கத்துக்கு தான் போகும், உங்களுக்கு வராது. இதை போட்டால் இது அரசாங்கத்துக்கு தான் போகும். உங்களுக்கு வரணுன்னா நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டியது செக்ஷன் 19 சப்செக்ஷன் 8 பிரகாரம் எனக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி இந்தந்த விஷயங்களால் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். இந்த மாதிரி இந்த தகவல் தாமதத்தால் எனக்கு வந்து நேர விரயம் ஏற்பட்டிருக்கு, எனக்கு வழக்கு செலவு ஏற்பட்டிருக்கு, எனக்கு மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கு, மனச்சோர்வு ஏற்பட்டிருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். அதனால் எனக்கு வந்து ஆணையம் வந்து இந்த இழப்பீட்டு தொகையை இவருக்கு அபராதமாக விதித்து அதை வந்து எனக்கு 25,000 ரூபாய் எனக்கு பெற்றுத்தர்றதுக்கு, அதிகபட்சமாக இவ்வளோ பணத்தை எனக்கு பெற்றுத்தர்றதுக்கு நீங்கள் வழிவகை செய்யுமாறு கேட்டுக்கிறேன் அப்படின்னு இந்த செக்ஷனில் குறிப்பிட்டு நீங்கள் சொல்லணும். சொல்லிவிட்டு அப்படியே மெதுவாக கீழே இறங்கி வந்தீங்கன்னா செக்ஷன் 20 சப்செக்ஷன் 2ல் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுதான் அவங்களுக்கு தண்டனை வழங்குறதுக்கான பிரிவு. இந்த பிரிவின் கீழே அவங்களுக்கு தண்டனை வழங்க சொல்லி நீங்கள் சொல்லலாம். அதாவது செக்ஷன் 18 சப்செக்ஷன் 3 சப்செக்ஷன் 3 அதன்படியும் நீதிமன்ற அதிகாரம் ஏற்கனவே இருக்குதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். இது செக்ஷன் 20 சப்செக்ஷன் 2 பிரகாரம் அவங்களுக்கு இன்னும் நிறைய அதிகாரங்கள் இருக்குது. ஒரு விசாரணை நடத்தி தண்டனை வழங்கும் அதிகாரம் அவங்களுக்கு இருக்குது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு மத்திய மாநில தகவல் ஆணையருக்கு ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு என்ன அதிகாரம் இருக்கோ, மத்திய தகவல் ஆணையருக்கு நான் சொல்கிறது, மத்திய தகவல் ஆணையர் டெல்லியில் இருக்கும் அந்த மத்திய தகவல் ஆணையம், நம்ம இந்தியாவின் மத்திய தகவல் ஆணையம், அந்த தகவல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய தலைமை தகவல் ஆணையருக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கிறதோ அவ்வளவு அதிகாரங்கள் இருக்கிறதாக சட்டத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு தலைமை தகவல் ஆணையர் கொடுத்த உத்தரவினை ஒரு சாதாரண மாநில உயர்நீதிமன்றத்தில் கூட நம்ம மேல்முறையீடு செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறதோட அர்த்தம் என்னென்னா, இவ்வளவு அதிகாரங்கள் கொடுத்துட்டு அதை ஒரு
ஒரு மதுரை பெஞ்சில் கூட நம்ம அழகாக அதை உடைச்சிடலாம் அப்படிங்கிறது தான் விஷயம். டெல்லியில் போட்ட உத்தரவை மதுரை பெஞ்சில் உடைக்கலாம், அதுக்கு அர்த்தம் அதுதான். அவ்வளோ விஷயமா இருக்கிறனால அதனுடைய விஷயம் என்னென்னு சொல்கிறாங்கன்னா, இது வந்து அவருடைய அதிகாரத்தை குறைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஆக்ட் கொண்டு வந்த டயங்கள்லேயே ஒரு அமளியெல்லாம் நடந்துச்சு, பார்லிமெண்ட்டில் அமளியெல்லாம் நடந்துச்சு. ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மக்கள் வந்து பணம் இருக்கிறவன் நீங்கள் ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுன்னா சாதாரணமாக போய் பண்ணிடுவான், பணம் இல்லாதவன் வந்து அது வந்து பண்ணுறது ரொம்ப சிரமம். நீங்கள் ஒரு ஹைகோர்ட்னு சொல்கிறீங்க, ஆனால் அதுக்கு ஹைகோர்ட்டுக்கே வர்றது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. மக்கள் கஷ்டப்படுறாங்க, அவங்களால வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போகணுன்ற மாதிரி வந்துச்சுன்னா இன்னும் கஷ்டமாயிடும், ஹைகோர்ட்டுன்னு வச்சது நல்லது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆணையருடைய அதிகாரத்தை குறைக்கிறதா இருக்கா, இல்லை இது மக்களுக்கு சாதகமாக இருக்கா, எல்லாமே அது காலத்தின் கைக்கே நான் விட்டுடுறேன். அதை எனக்கு எப்படி இதுக்கு பதில் சொல்கிறதுன்னு தெரியலை. இப்போ எனக்கு தெரிஞ்சது சொன்னேன் நான் உங்களுக்கு. இப்படிலாம் இருக்குது சட்டத்தில், இவ்வளவு வாய்ப்புகள் இருக்குது, இவ்வளவு வளங்கள் இருக்குது, இவ்வளவு பிரிவுகள் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். இந்தந்த பிரிவுகளை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் இம்பார்ட்டன்ட் செக்ஷன் அண்டர் ஆர்டிஐ ஆக்ட் 2005 ப்ரெசன்டேஷன் பை ஷியாம் சுந்தர் லால் டெக்காச்சாண்டானி அப்படின்னு ஒன்று இருக்குது, ஒருத்தங்க பேர் அது அட்வொகேட் ஹானரபிள் ஹைகோர்ட் ஆஃப் சத்தீஸ்கர் with the consultation of authorities of SECR headquarters அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு, பிலஸ்பூர். நீங்கள் வந்து இந்த பிடிஎஃப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் படித்து பாருங்கள், அதில் இது இருக்கும், இதே தான் அதுலேயும் இருக்கும், அதே பிடிஎஃப் தான் இது. ஸோ உங்களுக்கு புரிய வச்சுருக்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எஃபோர்ட் போட்டு பண்ணியிருக்கேன். 1 hour ஆயிடுச்சு, 1 hour 7 ஒரு படம் பார்க்குற, ஹாலிவுட் படம் பார்க்குற அளவுக்கு வந்துடுச்சு. சரி, இது நீங்கள் ஆர்டிஐயில் ஃப்ரம் த பிகினிங் டு எண்டு வரைக்கும் உங்களுக்கு நான் கொண்டு வந்துட்டேன். இதுக்கு மேலே ஆர்டிஐயில் நீங்கள் எதையும் பயன்படுத்த போகிறது கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தேவையான சகலத்தையும் நான் சொல்லிட்டேன். ஆர்டிஐ பற்றி ஏற்கனவே நான் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போட்டேன். ஆன்லைனில் பைசா காசு செலவு இல்லாமல் எப்படி ஆர்டிஐ பண்ணுறதுன்றதையும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், என்ன செக்ஷனும் சொல்லிட்டேன். இனி ஆர்டிஐயில் சொல்கிறதுக்கு விஷயம் இல்லை. ஏன்னா மேனுவல் ஆர்டிஐ எழுதின ஃபார்மேட்டுகளை வேணால் நான் உங்களுக்கு காட்டலாம், அதிகபட்சம் அவ்வளோதான் பண்ணுறதுக்கு இருக்குது. மற்ற எல்லாமே உங்களுக்கு இதில் கவர் ஆயிடுச்சு. ஸோ நீங்களே ஒரு லெஜெண்ட் மாதிரி இனிமேல் இங்கே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்களே ஒரு லெஜெண்ட். இங்கே வந்து ஒரு ஒரு சாதாரண ஒரு அரசு அலுவலரை கையாளுறதுலேருந்து நீங்கள் வந்து ஒரு முதலமைச்சர் அலுவலகத்துக்கு போய் தகவல்களை கேட்குறதும் 2J பிரகாரம் ஆய்வு செய்கிறது வரைக்கும் நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குது. நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மதுரை கிளை, உயர்நீதிமன்ற மதுரை கிளை, அது வந்து ஒரு அரசு நிறுவனம் தான். நீதிமன்றம்ங்கிறது ஒரு அரசாங்க சம்மந்தப்பட்டது தான், சட்டத்துறைக்கு கீழே தான் வரும். எனக்கு ஆசைப்படுறேன், மதுரை உயர்நீதிமன்றத்தை நான் ஆய்வு செய்யணும்னு ஆசைப்பட்டால் 2J பிரகாரம் நான் போட்டு நான் ஆய்வு செய்யலாம். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நான் ஆய்வு செய்யலாம், முதலமைச்சர் அலுவலகத்தை நான் ஆய்வு செய்யலாம், தமிழ்நாடு தலைமைச் செயலகத்தை நான் ஆய்வு செய்யலாம். எனக்கு அந்த அதிகாரம் இருக்குது. எனக்கு அது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறனால நான் இருக்கேன். உங்களில் யாருக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் அதை செய்யலாம். இதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். நம்ம சட்டம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் சம வாய்ப்பை உண்டு பண்ணி கொடுத்துருக்கு. அதை வந்து உங்களுக்கு நான் எடுத்து சொல்கிறேன், அவ்வளோதான். நன்றி, வணக்கம். வேறு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் கேளுங்க. எதை பற்றி இருந்தாலும், ஆர்டிஐ பற்றி இருந்தாலும், இல்லை வேறு சட்டத்தை பற்றி இருந்தாலும் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். சரியா? நன்றி, வணக்கம்.